தொடர்ந்து நெஞ்சில சளி தேக்கமடைகிறது. சாதாரணமா ஒரு தும்மல் இருக்கு. அதுக்கப்புறமா மூக்குலேருந்து தண்ணி தனியா கொட்டுது. ஒரு 2 நாள் சளி இருந்துச்சு அப்படின்னா, அது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் நெறைய பேருக்கு இந்த குளிர்காலத்திலயும் சரி, அதே மாரி ஒரு காய்ச்சல் வந்த பிறகு, ஒரு தொண்டை வலியோட ஒரு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல் ஒரு 2 நாள், 3 நாள் உடல் வலியோடையும் சேர்ந்து இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்கு டாக்டர். அந்த இருமலோட நெஞ்சிலேருந்து சளி வெளிய வர மாட்டேங்குது. சில சமயங்கள்ல காலையில எழுந்திரிக்கும் பொழுது கொஞ்சமா வெளிய வருது. அதுக்கப்புறமா சளி நல்லா உள்ள இருக்கிறது தெரியுது. எனக்கு அத வெளியில கொண்டு வர முடியல. இருமல் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா இருக்கு. அதுவும் நைட்ல தூங்கும்போது தான் இந்த இருமலோட அளவு அதிகமா இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இப்ப நெறைய பேருக்கு இருக்கு. எதனால இந்த சளி வெளியேற முடியாம நமக்கு உள்ளேயே தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை ஆல்ரெடி நமக்கு இருக்கு. சாதாரணமா ஒரு டஸ்ட் பட்டா கூட நமக்கு அதிகமா அலர்ஜி உண்டாகுது. இல்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருந்தது அப்படின்னா, அதனால நமக்கு ட்ரிகர் ஆகி மூக்குலேருந்து தண்ணி தண்ணியா கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாரி ரெகுலரா டே டு டே லைஃப்ல நமக்கு தொடர்ந்து அலர்ஜி உண்டாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நெஞ்சில சளி தேங்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்களுக்கு அது வெளிய வரதுமே ரொம்ப சிரமமா இருக்கும்.